சீதாலட்சுமி பகவான் விஷ்ணுகுன்னு ராவண சம்ஹாரான உடனே ராமரை பார்த்து, பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் நீங்க தானே பரமாத்மா, வைகுண்டவாசி, நீங்க தான் பெருமாள் நாராயணன். ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றவனுக்கே துர்லபனான பகவான் குண்டலீகண்ட கருணையினால தன்னை காண்பிச்சு கொடுக்க. நீ என்ன குறிச்சு தபஸ் பண்ணாட்டாலும் உபாசனை பண்ணாட்டாலும் உனக்கு தரிசனம் எதுக்கு தெரியுமோ? உங்க அப்பா அம்மாவுக்கு நீ சிசுரூஷ பண்ணினத்துக்கு பலன். சங்க சக்கரதர வைஜயந்தீதர பீதாம்பரதர கோவர்தனதர துளசி மாலா ಶೋಭಿತಗಳ ಗರುಡ ಗಮನ ಹರಿ ಪಂಕಜನಾಭ ಓ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ 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 ಸಂಘ ಚಕ್ರಧರ ವೈಜಯಂತೀಧರ சங்க சக்கர கதாதாரியாக பகவான் காட்சி கொடுக்கிறார். பகவானுடைய கருணை. சீதாலட்சுமி பகவான் விஷ்ணுகுன்னு ராவண சம்ஹாரான உடனே ராமரை பார்த்து, பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் நீங்க தானே பரமாத்மா, வைகுண்டவாசி, நீங்க தான் பெருமாள் நாராயணன். சீதை தான் மகாலட்சுமின்னு விஷயம் தெரிஞ்சு கேட்ட பொழுது கூட சுவாமி ராமம் தசரதாத்மஜம், தன்னை தசரதம் உள்ள மனுஷன்னு சொல்லிக்கிறார். விஷயம் தெரிஞ்சவா கேட்டாலே தன்னை பரமாத்மான்னு பிரகடனப்படுத்திக்காத பகவான் இவன் யாரோ ராஜா ராணின்னு நினைச்சின்னு சாதாரணமாக கேட்கும் பொழுது இவன் பேரில் உள்ள கருணையினால தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். பார்த்தால் வைகுண்ட வாசியாக அங்கம் ஹரேகே புலகபூஷணமாசிரயந்தி தாயார் பக்கத்தில் நிற்கிறார், உட்காந்து நின்றுட்டு இருக்கா. பெருமாள் தாயாரை பார்த்த உடனே அவன் தாரதாரியா கண்ணீர் விட்டு சரணத்தில் விழுந்து ரொம்ப அபச்சாரம் பண்ணிவிட்டேன்னு அழுதான். நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் உங்களை கால்கடுக்க நிற்க வச்சுட்டேனே, உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு முனையா பதவீமியஸ்ய நிசங்கேன உருஜன்மபிகி நவிதுகு மிருகஜந்தோபி தீவிரயோக சமாதினா அப்படிங்கிறார் நாரதர் துருவசுவாமிகிட்ட பாகவதத்தில் சொல்லும்பொழுது. எந்த உம்முடைய சரணாரவிந்தம் உம்மை தரிசனம் பண்ணணும்னு யோகிகள் ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றா, யோகாபியாசம் பண்றா. நவிதுகு மிருகயந்தோபி தேடுறா தேடுறா தேடுறா, ஜென்ம ஜென்மமா தேடுறா. ஒரு ஜென்மபிகி உம்முடைய சரணம் கூட தெரியல. அப்பேற்பட்ட துர்லபன் அப்படிங்கிறார் நாரதர் பகவானை பற்றி துருவன்ட்ட சொல்லும்போது. ஜென்ம ஜென்மமா தபஸ் பண்றவனுக்கே துர்லபனான பகவான் புண்டலீகண்ட கருணையினால தன்னை காண்பிச்சு கொடுக்கிறார். பிரபோ, உங்களை எத்தனை ஜென்மா தேடுறா அவளுக்கெல்லாம் தெரியல, எனக்கு தரிசனம் கொடுத்தேளே. அப்படி நான் என்ன பண்ணினேங்கிறார். அதுதான் பகவான், அப்பா நீ என்ன குறித்து தபஸ் பண்ணாட்டாலும் பக்தி பண்ணாட்டாலும் நாமம் சொல்லாட்டாலும் உபாசனை பண்ணாட்டாலும் உனக்கு தரிசனம் எதுக்கு தெரியுமோ? உங்க அப்பா அம்மாவுக்கு நீ சிசுரூஷ பண்ணினத்துக்கு பலன். அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷ பண்ணினா பகவானே வருவனா, தேடிண்டு வராம் பகவான். பார்த்தான் புண்டலீகன். அவரை பார்த்த உடனே, பிரபோ எனக்கு இந்த ரூபம் பயமா இருக்கு, நீங்க இந்த ரூபம் எனக்கு வேண்டாம், வேற என்ன வேணும்னா, அப்ப நான் வந்த உடனே கல்லை போட்ட பொழுது ஒரு குழந்தை மாதிரி ஏறி நின்னேளே, எனக்கு அந்த 2 கை 2 கால் தான் வேணும், இந்த சதுர்புஜம் பயமா இருக்கு.
அதனால புண்டலீகன் பிரார்த்தனை பண்றான், பகவானும் உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்க. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.